ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 14வது வாரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது 14வது வாரத்தில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து எந்த லெவலில் வளர்ந்துருக்கு அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 14வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th மந்த்தில் 2வது வாரம் தான் அந்த 14வது வாரம். அந்த 14வது வாரத்தில் குழந்தைக்கு வந்து அந்த காது எலும்பு, அதுக்கப்புறம் முதுகெலும்பு இதெல்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், புரோட்டீன், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதெல்லாம் வந்து அந்த நச்சுக்கொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நச்சுக்கொடி வழியாக அதை வந்து செலுத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து குழந்தையோட நச்சுக்கொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நச்சுக்கொடி வந்து நல்லாவே இந்த வீக்கில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஃபுட்டை வந்து நல்லா எடுத்துக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும்போது நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. அதாவது ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டது வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமல் அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க. செரிமானத்தன்மை கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து குழந்தைக்கு வந்து தடுமாறும், குழந்தையும் வந்து செரிமானம் இல்லாமல் தடுமாறும். தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிக்கணும்னா இந்த வீக்லேருந்து நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். அதாவது 3 to 4 லிட்டர் கிட்ட தண்ணி நீங்கள் நிறையா குடிங்க. அது தண்ணி ஏன் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி சத்து இல்லைன்னா குழந்தைக்கு வந்து குழந்தை பிறக்கிற தோல் வந்து வறட்டு தன்மையாக இருக்கும். ரொம்ப குழந்தை வந்து தண்ணி சத்து இல்லாமல் பிறக்கும். அதனால் நீங்கள் இந்த வீக்லேருந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப நல்லது. 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் 15th வீக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.